எல்லா தகுதியும் இருந்தோம் எனக்கு ஜாதி வெறியோட இருந்தேன். நான் என் கூட பிறந்த தம்பிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன். பையன் வர்றான் வேற ஜாதி, நீங்க கொடுப்பீங்களா? வைங்க முடியாது சார். எல்லாம் வேடிக்கை பார்த்து தற்கொலை பண்ணிட்டான் என் தம்பி. பையன் ஆசைப்படுறான், பையனாவது பொண்ணாவது. போய் சொல்றான் சார். என்னங்க இதான் சொல்லுவீங்க, கடைசியில இதைத்தான் ஒரு சொந்தக்காரன் சொல்ல போறான். சாதி வெறியோட இருந்த நான் உணர்வா மாறினேன். எதிர்மறையான கொள்கை எடுத்தனா என்னோட நிலைமை நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. இந்த ரெண்டு குரல் தான் வித்தியாசம் ஜாதியில. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம முடியாதியா? முடியாது. ஆரம்பிக்கலாங்களா? திருமணம் என்று வருகிற போது மட்டும் பாத்தீங்கன்னா இல்லப்பா அந்த இடத்துல மட்டும் என்னால் ஜாதியை கடக்க முடியாது. எல்லாம் ஒரு காரணமா தான். இல்லப்பா எதுவும் பிரச்சனையா? கடும்போக்காளர்கள் அல்ல, ஆனால் திருமணம் என்று வருகிற போது மட்டும் அதை கடக்க முடியாமல் திணறுகிறவர்கள். முடியாது, தெரிந்து கொள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஜாதியை கடந்து வந்திருக்கிறீர்கள்? தாத்தா எங்க அப்பா காலத்துல இருந்தே ஜாதி யாரும் பார்த்தது இல்ல. என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? ஆனால் திருமணம்னு வரும்பொழுது ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. ஒரு கல்லூரியோட முதல்வர் அதுல ஜாதிங்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு நான் பேசுறது உண்மையாலுமே ஒரு கூச்சமா தான் இருக்கு. என்னங்கடா இது செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க? புது ட்ரெண்டோ? ஏன்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜாதிகள் இல்லையடின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு ஒரு கல்லூரி முதல்வரா இருக்கிறேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு ஒருத்தர் என்னடானாக்கா என்னோட பிசினஸ்ல நான் பார்க்க மாட்டேன், பிசினஸ்ல பாத்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது சார், அப்புறம் நீங்க வீட்டுல தான் உட்காந்துருக்கணும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பெத்த புள்ள ஏதாவது ஒரு ஆசைப்படும் போது அவங்களுக்கு அது கிடைக்கலங்கும் போது உங்களால கொடுக்க முடியலங்கும் போது அது உங்க பசங்களோட துரோகம் இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தங்கமான பையன் நான் விசாரிச்சிட்டேன். ஓகே, நல்லா சம்பாதிக்கிறான், அருமையான குடும்பம். ஓகே, இப்ப கட்டி கொடுத்தா என்னன்னு கேக்குறாரு. முதல்ல என் முன்னாடி இப்படி கேக்குறதே தப்பு. I am not prepared to answer for this silly question. கட்டி கொடுப்பேன் என்னோட உறவினர்கள் ஒத்துக்கொண்டால் மட்டும். நம்ம சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் வாழணும். பாக்குவத்துல மாத்துறதுக்கு மாமச்சனை வேணும் சார். தாலி மிஞ்சி எடுத்து தரத்துக்கு ஆள் வேணும். என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய் அதான் சொல்றேன்லடா. எங்கெல்லாம் ஜாதியை கடந்திருக்கீங்க? நான் நானா இருக்க விரும்புறேன் சார். அப்படின்னா Actually today my lunch was. நிறுத்து, என்ன சொல்ற? ஆப்போசிட் சமூகம் இருக்காங்கனாக்கா ஒரு ஜாதியை பத்தி பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நான் அதிகமா பேசுறதுக்கு நான் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன நீங்க வந்த? ஏன்னா வார்த்தை அதிகமாகும் போது நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல அது கண்டிப்பா சண்டை வராம இருக்கிறதுக்கு நாங்க வலைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? இந்த இடத்தில் நான் ஜாதியை கடந்திருக்கேன். அது மாதிரி எதுவும் பார்க்கல சார். எல்லாரும் மத்தபடி எதுவுமே தெரியல, கடந்த மாதிரி தெரியல. நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். இதெல்லாம் டவுன் பஸ் நினைச்சேன் ஏறிட்டு வரதுக்கு. மூத்தவன் காதலிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கலப்பு கல்யாணம் பண்றதா இருந்தா இனிமே வீட்டுக்கு வராது, போய் சாமான்லாம் எடுத்துன்னு போயிட்டான். பயந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. அடமுடி இல்லாத ரவுடி எங்கடா இருக்கான்? 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், பெரிய கிராண்டா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கு கூப்பிடல, எங்களுக்கு தெரியாது. 6 மாசம் கழிச்சு தான் எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆனது தெரியும். ஆகும்ல ஆகாம போகுமா? அப்படியே எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு கொடுமைகள். கடைசி இறந்த பிற்பாடு இப்ப நீங்க ஒரு மாற்று ஜாதிகளை பண்ணிட்டு வந்து உட்காரும் போது என்ன ஆகுனா, கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. செத்த பிற்பாடு அந்த குழந்தைங்களோட தண்ணி கூட எடுத்துட்டு போகும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த பங்காளி தண்ணி கூட எடுக்கிறது? என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு டபால்னு முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. அப்ப அந்த மாமச்சனுக்குள்ள சண்டை, ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஓ மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத, என்ன சுதந்திரமா வாழ விடு. இவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டா யார் பணத்தை தூக்கிட்டு பணமே நடு ரோட்ல கடந்த விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கும். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற நான் என்ன லண்டன்ல இருந்தா வந்தேன், நான் கேள்விப்பட்டதில்ல சார். சார் இது நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் இல்ல மாப்ள, அதெல்லாம் ஏதாவது வேற ஏதாவது ட்ரிக் வச்சு பாடைய சாதி மாத்தி நீ கட்டுனேங்கிறதுக்காண்டி தொட விட மாட்டேன்னு பணத்தை நிறுத்தி போட்ட கதை கடைசியா எப்ப நடந்துச்சு? உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வரப்ப சொல்றேன். அது நமக்கு இப்ப எங்களோட ஏஜுக்கே தெரிஞ்சிருக்கு. அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா தமிழ்நாட்டுல பெரும்பாலும் அப்படி நடக்கிறது இல்ல. அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? இவங்க யாரு ஜாதிய தாட் ரொம்ப உள்ளவங்கலாம் கிடையாது. சின்னதாக ஒரு ஜாதிய மனநிலை இவங்களுக்கு இருக்கு. இருக்காம்டா. இல்ல இருக்கா ஆனா இல்ல இல்லையா? பெரும்பாலான நேரங்கள்ல அவங்க சொல்றது சம்பிரதாயங்களை காரணமா காட்டுறாங்க.
சாதி சாமி ரெண்டுமே வெட்டி சுமையாத்தா, அது தூக்கி எறிஞ்சாதான் வேகமா நடக்க முடியும். நீ உள்ள பாதிப்புகளை காரணமாக காட்டுறாங்க. அப்புறம் குடும்ப கௌரவம் இதை சொல்றாங்க. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. இந்த இவங்க கதர்ன மாதிரி எங்களுடைய குடும்பத்தில் ஒரு கதறல் வந்துடக்கூடாது சார். என்ன பண்ண? எந்த வருஷத்து காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்து காமெடி? எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் நான் கடந்தேன். எனக்கு ஜாதி வெறியோட இருந்தேன். பெரிய திருப்பு முனையா நான் வந்தது. எல்லா தகுதியும் இருந்தோம், ஒண்ணு கொடுக்க மாட்டேன். நாட்டு எல்லையை தாண்டா நம்ம மொத்த பெரிய வெள்ளக்காரன் கீழ் சாதியா தானே பாக்குறா. இதுல நீ வேற அந்த சாதி இந்த சாதின்னு சாதி மயிரை பிடிச்சிட்டு தொங்கு. இந்த சமுதாயம், இந்த உறவினர் இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் என் தம்பி. ஆடுறதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி மதம் இனம் மொழியெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் செஞ்சிருக்கு சார், பொய் சொல்றாரு சார். என்ன சம்பளம் வாங்குறாரு? கடைசியில இதைத்தான் ஒரு சொந்தக்காரன் சொல்ல போறான். இந்த மதம் மேல் ஜாதி கீழ் ஜாதி எதுவுமே ஒண்ணுமே இல்ல. கடைசியில ஒரு சொந்தக்காரன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்ன போறான். இவன் பொய் சொல்றான்னு சொல்ற உங்களுக்காக அவர் எதுக்கு ஜாதி பிரியத்தோட இருக்கணும்னு கேக்குறாரு. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பயிரா. சாதி வெறியோட இருந்த நானு உணர்வா மாறினேன். இன்னைக்கு நான் எதிர்மறையான கொள்கை எடுத்தேன்னா என்னோட நிலைமை நீங்க புரிஞ்சிக்க மாட்டேன். ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன், ஜாதியை வச்சு வியாபாரம் பண்ற, ஜாதி ஒளிரோன்னு சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறதெல்லாம் தீய வச்சு கொளுத்து. சார், ஒரு நல்ல அமைப்புல இருந்து ஒரு பையன் வர்றான், வேற ஜாதி, நீங்க குடுப்பீங்களா? முடியாது சார். முடியாது. யோ, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? எதுலயா உங்களோட கீழே போயிட்டா? எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, என்னைக்குமே விலக மாட்டேன். என்னோட இதுதான். பையன் ஆசைப்படுறான், பையனாவது பொண்ணாவது. இந்த சாதிராணி மதம் பிடிக்காத மனுஷ ஜாதிங்க. சாதியால வந்ததுல மனுஷன், மனுஷனால வந்ததுதான் சாதி. நீங்களே உங்க ஜாதியிலே ஒரு ஜாதி வச்சிருக்கீங்க, ரைட்டு தானே? ஏழை ஜாதி, பணக்கார ஜாதி, ரெண்டு ஜாதி. வாழ்க்கையில ஒரே ஒரு தத்துவம் தான், பணம். உங்க குடும்பங்கள்ல உங்க குடும்பம் பையன் பணக்கார, பொண்ணு ஏழை தான், ஆனா கட்டினாங்க. ரெண்டு சொல்லுங்க. சாம்பார் அப்ப எனக்கு சோ கால்டு செலிபிரிட்டிஸோ இல்ல ஒரு ஹை சொசைட்டில உள்ளவங்களோ, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்களோ இந்த பேரியரை ஈஸியா உடைச்சு தள்ளிட்டு போயிடுறாங்க. ஐயோ அம்மா, என்ன பாய் கண்ணுல விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? சாவடிக்கிறாங்களே போயா. அவங்களுக்கு வந்து கேள்வி கேட்கற அளவு கூட நம்ம யாருக்கும் அந்த அளவுக்கு தைரியம் கூட அவன் சொந்தக்காரங்க இருக்காது. ஜாதி சங்க மாநாடு நடத்தி நீங்க ஒட்டக்கூடிய போஸ்டர்ல ஒரு ஹீரோவை வைக்கிறீங்களே, அவர் உங்க ஜாதியில பொண்ணு எடுக்கல. நீங்க அவங்களெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்றீங்க? ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா. ரொம்ப சிம்பிளானது என்னன்னா, அவங்க அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமா ஓடிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் ஒரு போலியான நம்பிக்கை. ஏதோ சொந்தங்கள் வந்துடும், ஜாதி ஹெல்ப் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான போலியான நம்பிக்கை. ரத்தத்துல சாதிய பார்க்காத, மொத்தத்துல நான் உழைக்கிற சாதி. நீங்க கிராமங்கள்ல எல்லாம் ஜாதி தான் அப்படிங்கிறீங்க, ஆனா கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்லாம் ஓரளவு பிசி எம்பிசி எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஓஹோ, சர்டிபிகேட் வாங்குற பேர்ல ரெண்டு ஊருக்காரனுக்கு சண்டை இழுத்தோட பாக்குறியா நீ? ஓகே பாத்துக்கங்க, நான் லைட்டா தொடுறேன். இப்படிதான் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். திருப்பி வாங்க, திருப்பி அன்சப்ஸ்கிரைப் ஆகிவிடும், செய்யக்கூடாது. அதனால என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு